வாடா பொடிப்பையிலே உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்றேன் பாரு, இந்த வீட்டுக்குள்ளே கடந்து சாகடா பொடிப்பையிலே. நீ எப்படி தப்பிச்சு போறன்னு பாப்போம். ஐயோ, இந்த கிழவி நம்மளை கொன்றுச்சே. ஐயோ. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல நம்ம கிராணியோட ஹவுஸ்ல ஒன்னா வசம்பா அம்பிட்டுக்கிட்டோம். இது கிராணினா லேசான கிராணிங்க, ரொம்ப மோசமான கிராணி. இவ வீட்டுல நிறைய கீ சாவி இருக்குதான். அந்த சாவிக்குள்ள கீயை கண்டுபிடிச்சு நம்ம தப்பிச்சு போகணுமா. ஒவ்வொரு கீயா நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும் காய்ஸ். நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாதான் என்னால இந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸே நம்ம தனியா வந்து அம்பிட்டு இருப்போங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்ம உடனே இந்த லெவலை முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டஃபா இருக்காது, கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஒத்தையிலங்கிறதுனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பாருங்க. கீ ஒவ்வொருத்துல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ட்விஸ்டடா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணா பார்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் டிங்கடாங்க கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் காய்ஸ். வாங்க அப்படி சாவியை கொண்டு போய் பூட்டுல போடுவோம். அதுக்கு முன்னாடி எதுவும் சாவி இருக்கான்னு பார்த்துட்டு போலாங்க. கீ ஏன்னா எங்க வச்சிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. இந்த பாருங்க, கிளவியோட லைஃப பாருங்க. எப்படின்னா 65 இருக்கு. கிளவி எந்திக்க போறான்னு நினைக்கேன். ஆமாங்க, 1920 கிளவி எஞ்சி வேகமா வராலே. ஓடு 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 ஓடு, கீழே கட்டில கீழே பெற வேண்டியதாங்க. என்ன கிளவி கிட்ட அமிட்டுக்கிடுவோம். ஐயோ, நம்ம பேசிட்டு இருந்த கேப்ல கிளவி மேலேறி வந்துட்டாங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. கிளவிக்கு நம்ம வாசனை தெரியும்னு நினைக்கேங்க. கரெக்டா நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா பாருங்க. இப்ப கீழே போகுது, கிச்சனுக்கு போய் பார்க்க போகுது. அந்த சைட்ல தான் கிச்சன் இருக்கும், அங்கதான் பார்க்க போறா. இந்த கிளவி ரொம்ப முரட்டத்தனமான கிளவியா இருக்காளப்பா. கீழே ஃபுல்லா வளையசி தேடிட்டு இருக்கா. ஏய் கிளவி, நான் கீழே இல்லடி மேல இருக்கேன், உன்னால என்ன பிடிக்கவே முடியும். ஐயோ மறுபடியும் வந்துட்டுங்க. ஐயோ சொல்லி வாய்முறதுக்கு வந்துட்டாளப்பா. அது எங்கெல்லாம் போகுது, அங்க கண்டிப்பா கீ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லா கீயும் எடுப்போம். ஓகே, அவ தூங்கிட்டா. இந்த கப்ல கீழே வேகமா போய் கீயை போட்டுட்டு வந்துடலாம். என்னங்க இறங்க முடியல, ஜம்ப போட்டுற வேண்டியதான். ஏன்னா இதான் சாட்டு கட்டு வழி நம்மளுக்கு. ஓகே, ஒரு கீயை திறந்துட்டோம். இன்னும் பாருங்க, கதவு ஃபுல்லா பூட்டாதாங்க இருக்கு. ஒரு டோர்ல ஒரு பூட்டு தான் நான் பாத்திருக்கேன். இங்க இவ்வளவு பூட்டு. அப்படி என்ன வச்சிருக்கான்னு தெரியல. ஒரு நம்ம வெளியே போக கூடாதுனாங்க இவ்வளவு பூட்டு போட்டு வச்சிருக்க அந்த கிழவி. அட கடவுளே, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கீழே ஃபுல்லா தேடிக்கிடுவோம். தேடிட்டு அப்படி அப்படியே மேல போவோம். இந்த கிழவி தூங்கிட்டு தானே இருக்குதுங்க. கொஞ்சம் அதுக்கு லைஃப் மேல வந்து நம்ம மேல ஓடிடுவோம். அது தூங்குறத பாருங்களேன், எப்படி தூங்குதுங்க. கிறுக்கறிங் கிறுக்கறிங் என்னும் சத்தம் கொடுத்துட்டே தூங்குதுங்க, போன் அடிக்கிற மாதிரி. ஓகே, இப்ப இந்த ரூம்ல இருந்தா வந்தோம். இந்த ரூமை திறந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ரூம்ல வேற எது இருக்குதாப்பா? இங்க நிறைய பாக்ஸ் இருக்குதாப்பா. எல்லா கபோர்டையும் திறந்து பாத்துற வேண்டிதான். ஓகே, ஒரு கபோர்டா திறந்து பாருடா. கேட்கல, இது இருக்குதா? ஒண்ணு இல்லையப்பா. இங்க எது இருக்குதா? இங்கேயும் ஒண்ணு இல்ல. ஓஹோ, கிராண்ட் மை சப்போர்ட் வேக்கப்பா. எந்திக்க போறானாமா. அப்படியே புரிஞ்சுக்கிறோம். நம்ம அம்மா பத்தியெல்லாம் எந்திரிச்சிட்டு அந்த கிழவி இப்ப நேரா நம்ம இருக்கிற இடத்துக்கு தாங்க வரும். நம்ம எந்த ரூம்ல இருக்கோம் அந்த கலை பொருளை தெரியும் போல கரெக்டா வந்துருதா. நம்ம அதனால எடுத்து வைக்கிறோம். ஒருடையும் கவனமா தாங்க எடுத்து வைக்கணும். ஒரு கீ தாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் எத்தனை கீ கண்டுபிடிக்கணும். நம்ம அவ்வளவு கீயும் கண்டுபிடிச்சு வெளியே போறதுக்குள்ள அவ்வளவுதான் போல. 15 கீ கண்டுபிடிக்கணுங்க. நம்ம 15ல ஒண்ணுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 14 கீ கண்டுபிடிக்கணுங்க. கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஐயோ கடவுளே ஆயிரும். என்னதான் பண்ண போறோமோ தெரியல கைஸ். நீங்க அதுக்காக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருங்க. நீங்க நம்ம வீடியோ இது வரைக்கும் லைக் பண்ணா பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க கொடுக்கணும் கைஸ். ஓகே, சக்சஸ்ஃபுல்லா 2வது கீயும் திறந்துட்டோம். இன்னும் வெறும் 12 கீ தான் இருக்கு. சரி, 13 கீ தாங்க இருக்கு. நம்ம கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்கே மன்னிச்சுக்கோங்க. 13 கீ இருக்குதுங்க. கண்டுபிடிச்சோம்னா போதும், ஜெயிச்சிடலாம். ஓகே, இங்க எதுவும் கீ இருக்குதா? இந்த கிளவி பக்கத்துல எப்படி 4-5 கீ இருக்குங்க. ஏன்னா நமக்கு இப்பதான் வரமாட்டோம். அது என்னைக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள மேல ஓடிடுவோம். மேல எதுவும் கீ இருக்கான்னு போய் பாத்துட்டு இருப்போம். ஏன்னா அவ எப்ப எந்திப்பான்னு தெரியாது. இப்ப நான் 63% எந்திரிச்சிருக்கா. ஓகே, எங்க ஏதோ பாக்ஸ் இருக்குதப்பா. எந்திரிச்சிருவாளா? பயமா இருக்குதுங்க போறதுக்கு. கிளவி எந்திக்க போறாளாம். கிராம ஸ்லீப்பிங். ஆஹா, ஓடு 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 ஓடு. அப்படி 86 தாங்க இருக்குது. ஓடுறா கைப்புல, நின்னுறாத, தப்பிச்சு ஓடிட்டே இருடா. சாவியை கண்டுபிடிச்சிட்டு அப்படி தப்பிச்சு போய்கிட்டே இருக்கணும். கரெக்டா நம்ம உள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. கிராண்ட்மா என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஓகே, கிராண்ட்மா எந்திரிச்சிட்டா. நல்லா விளக்கிங்க.
வந்து கச்சிதமா கட்டளிக்கிற வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். கிளவி என்ன பண்ணுதா பார்ப்போம். பாருங்க கரெக்டா நம்ம இருக்கிற ரூம்குள்ள வருது பாருங்க அந்த கிளவி. ஐயோ நம்மளுக்கு பதட்டத்துல கை கால்லாம் நடுக்குதுங்க. என்னதான் பண்ண போறோமோ. என் கிளவி சீக்கிரமா போய் தூங்குடி, எனக்கு வேலை நிறைய இருக்கு. நான் 15 கீ கண்டுபிடிக்கணும், வெறும் 2 கீ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு 13 கீ நான் கண்டுபிடிக்கணும். இப்படி எந்திரிச்சு எந்திரிச்சு வந்தா நான் எப்ப கண்டுபிடிச்சு எப்பண்டி வீட்டுக்கு போவேன். அடியே கிளடி போடி. ஐயோ தாய் கிழவி மோசமான தாய் கிழவியா இருக்கானுங்க. இது எப்பங்க தூங்கி நம்ம எப்பங்க வீட்டுக்கு போறது. கிளவி போயிட்டாங்க. சூப்பரு. கிளவி போய் தூங்க போயிட்டு நம்ம இந்த கப்பல எந்திரிச்சு ஓடிட வேண்டிதான். கிளவி தூங்கிட்டு இங்க எதுவும் கீ இருக்கான் பார்ப்போம். கண்டிப்பா கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கீயும். எதுவும் கீ இருக்குதா? இல்ல. இங்க எதுவும் கீ இருக்குதா? ஆமாங்க எந்த ஒரு கீ இருக்குது. என்ன எடுக்க முடியல. இப்படி வச்சா எடுக்க முடியுமா? ஓகே இந்த கீயை கொண்டு போட்டுருவோம். இப்பதான் 39% கிளவி தூங்கிட்டு இருக்கா. என்ன இருக்குதுங்க 50% கிட்ட இருக்குது. அதுக்குள்ள இன்னொரு கேப்பை எடுத்துடலாம். போவோம். போறதுக்கு பயமா இருக்குங்க. கிளவி எந்திரிச்சிருவாளோன்னு பயந்துட்டே போக வேண்டியதா இருக்குதுங்க. கீழே ஒரு டோர் இருக்கு, அதையும் திறந்து பார்ப்போம். ஒண்ணுமே இல்லையங்க. அட கடவுளே. கிளவி எந்திரிக்க போறா. 71 தான் இருக்கு. இதுக்கு உள்ள போய் கச்சிதமா பொருந்து நினைக்கிடுவோம். ஏன்னா ஐயோ கிரண்மா எந்திரிக்க போறான்னு சொல்லுதாப்பா. ஒளிஞ்சுக்கோடா கைப்புல எந்திரிச்சு வெளியே வந்துட கொண்டுற போறா கிளவி. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது வீணா போவோம். ஏற்கனவே அந்த கிளவி நம்மளை கொண்டு சூப் வச்சு குடிக்கதான் கொண்டு வந்து உள்ள அடைச்சு வச்சிருக்கா. கிராண்ட்மா வேக்கப் ஆக போறாளாம். இன்னும் 4%, 3%, 1% தான் இருக்கு. எந்திரிச்சிட்டாங்க கிளவி. அப்பா பாருங்க எவ்வளவு பெரிய கம்பு வச்சிருக்கிறான்னு. கிராணியை விட மோசமான கிராணியா இருக்காங்க இந்த கிராணி. அட கடவுள, அந்த கிராணியாவது பரவாயில்ல போலங்க. மெதுவாதான் நடப்பா. இந்த கிராணி என்ன வேகமா நடக்கு பாருங்க. ஆளுதான் ஓல்டு, கால் ரொம்ப போல்டு போல. என்ன வேகமா நடக்குதுப்பா அந்த காலு. பயங்கரமான காலா இருக்குதப்பா. நம்ம ஊர் பாட்டிங்கெல்லாம் கால்வெளியில இருக்காங்க. இந்த மாதிரி கால் இருந்தா நம்மளுக்குலாம் கால்வெளியே வராதுங்க. பாருங்க அந்த கிராண்ட்மாவை என்ன வேகமா நடக்குதுப்பா. நான் கூட இப்படி நடக்க மாட்டாங்க. இது பயங்கரமா நடக்குது. ஐயோ எல்லா ரூம்குள்ளயுமே வலை வீசி தேடுது நம்மள. இப்ப தூங்க வருவா. தூங்க வந்துட்டாங்க. கரெக்டா தூங்கிட்டுங்க. வெளியே ஓடுறாங்க. இப்பல ஓடு 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 ஓடு. ஐயோ இது வேற முடிச்சு இந்த மாதிரி தட்டிட்டு நிக்குதுங்க. இந்த கப்போடத்தை வந்து பார்த்துட்டோம். இங்க எது இருக்குதா? ஒண்ணும் இல்லையா? ஓகே இங்க ஏதோ ரூம் இருக்குது. இங்க எது இருக்குதா? இந்த ஒரு கப்போர்ட் இருக்குதுங்க. ஒரு கப்போர்டா திறந்து பார்ப்போம். எதுலயுமே ஒண்ணுமே இல்லையங்க. ஐயோ நம்ம திறந்து பார்த்தாதான் மிச்சமா இருக்குதப்பா. ஒண்ணுமே இல்லையங்க இங்க. என்னதான் பண்றது நம்ம. இங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் இருக்கட்டும். சத்தம் போடாம தரணுங்க. தரணும் கிளைய எந்திச்சு வந்துருவா. அவ தூங்கிட்டு. ஆஹா இந்த ஒரு கீ இருக்குது. சூப்பரு. நம்ம இது வரைக்கும் 3 கீ எடுத்திருக்கோம். இது 4வது கீ. இதை கொண்டு போட்டோம்னா போதும். 4வது கீ போட்டுட்டோம். இன்னும் வெறும் 11 கீ தான் இருக்கு. கரெக்டா ஒளிஞ்சுக்கிடுவோம். இன்னொரு 10% தான் இருக்கு. கிளவி எந்திக்கிறதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவோங்க. எந்திக்க போறா. கதவு அடாடா கைப்பில்ல கதவட. கிராண்ட்மா அபவுட் வேக்கப் ஆக போறாளாம். ஓகே 1% தான் இருக்கு. கிளவி எந்திக்க போறா. எழுந்துச்சுட்டா. இப்ப நேரம் மாடிக்கு தான் போகுது. நம்ம இருக்கிற இடம் பாருங்களா. நேரம் நம்ம தலைக்கு மேல வந்தா நிற்கும் பாருங்களா அந்த கிளவி. அதுக்கு நம்ம நிக்கிற இடம் தெரியுதுங்க. கரெக்டா நம்ம தலைக்கு மேலேயே வந்துதான் நிக்குது. இங்க பாத்தீங்களா? அப்ப அதுக்கு நம்ம வாசனை தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ அது என்ன தெரியுமாங்க சொல்லுது. என்னடா பொடிப்பையில தப்பிச்சிடலான்னு பாக்கியா? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கு. கிளவி உங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போறான்னு மட்டும் பாருடி. நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன்னான்னு பாப்போம். நீ வச்சிருக்க 15 பூட்டையும் நான் திறந்து தப்பிச்சு போயே தருவேன். இந்த கிளவியா இல்ல நான் இந்த பையனான்னு பாப்போம். இன்னைக்கு நான் தப்பிச்சு போறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நம்ம சூப்பரா தப்பிச்சு போயிடலாம். ஓகே இப்ப எங்கடா போறது? இங்கெல்லாம் ஒரு சாவியுமே இல்லையங்க. ஆஹா இங்க ஒரு கீ இருக்குதுங்க. சூப்பரு. நம்ம இதை பார்க்கலையப்பா. ஒருவேளை இப்ப எல்லா டோருக்குலயும் இப்படிதான் இருந்திருக்குமா? நம்ம தான் கிணத்தனமா பார்க்காம இருந்திருப்போமோ என்னன்னு தெரியலையங்க. ஓகே இப்ப எல்லா டோரையும் இப்ப அடைச்சுதான் பார்க்கணும் போல. டாய்லெட்குள்ள இங்க ஒண்ணும் இல்லைங்க. கிளவிங்க பாருங்க. ஐயோ கடவுளே. டாய்லெட்குள்ள எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்குங்க எல்லா பொருளையும். அங்க 4-5 ட்ரே இருக்கு. எல்லா ட்ரையும் போய் திறந்து பார்க்கலாம்.
ஓகே, இங்க ஒண்ணும் இல்ல, இங்கேயும் ஒண்ணும் இல்ல. ஓகே, அடைச்சிட்டு பார்ப்போங்க. ஏன்னா அப்பல மிஸ் அவுட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? நான் எல்லாத்தையும் அடைச்சிட்டு பார்ப்போம். சூப்பர், இந்த ஒரு கீ இருக்கு, எடுத்துப்போம். இதையும் கொண்டு போய் அங்க வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்த கீயை தேடுவோம். ஓகே, கிளவி எந்திக்க போற போல. ஆமாங்க, கிளவிய கவனிக்க முட்டனப்பா. ஐயோ, 10 தான் இருக்கு. இன்னும் 10 செகண்ட்ல கிளவி எந்திரிச்சிருவா. ஓகே, டோரெல்லாம் லாக் பண்ணி தயாரா இருப்போம். கிளவி வைக்கப்பான். ஓகே, நான் ஒரு 2 செகண்ட், 6 செகண்ட், 7, 8, 9, 100% கிளவி எந்திரிச்சிட்டா. பாருங்க, அப்படி நேரா வந்து நம்ம தலைக்கு மேலதான் நிப்பா பாருங்க அந்த கிளவி. அவளுக்கு தெரியுதுங்க, நம்ம மூச்சு காத்து எங்க இருந்தாலும் தெரியுது. ஆனா கபோர்டுக்குள்ள இருக்கன்னு மட்டும் அதுக்கு கண்டுபிடிக்க தெரியல பாத்தீங்களா? இப்ப பயங்கரமான முட்டாள் கிளவிதான் போல இந்த கிளவி. கிளவி, உங்ககிட்ட இருந்து நான் ஈஸியா தப்பிச்சு போயிருவேன். உன்னால என்ன பிடிக்கவே முடியாது. நான் சூப்பரா தப்பிச்சு போயிருவேன் பாரு. ஓ, வந்துட்டுங்க கிளவி. கிளவி இப்ப தூங்கிரும். ஐயோ, தலைக்கு மேல வருது. ஐயோ, பொடி பொடி தூங்குடி கிளவி. வயசான காலத்துல ஏன் அப்படி புடவை பிடிச்சு போய் அலையுறீங்க? போய் தூங்குங்க. இங்க பாருங்க கிளவிய எப்படிலாம் ஜம்பிங் டைவிங்லாம் பண்ணுதுங்க அந்த கிளவி. ஓகே, வந்து தூங்க வந்துட்டு தூங்கிட்டுங்க. சூப்பரு. நம்ம இந்த கேப்ல அப்படி போய் தேடுவோம். ஓகே, இங்கெல்லாம் தேடிட்டேன். ஓகே, அங்க ஒண்ணு இருக்கா, அதை தேடலையா? ஓகே, தேடிட்டு போயிருவோம். எல்லாத்தையும் திறந்து பார்த்தோம், அதை திறந்து பார்க்கல. ஓகே, நம்ம திறந்து பார்த்துட்டோம்னா அதுல இருக்கிற அந்த ஒரு மாதிரி எல்லோ கலர்ல பாத்தீங்களா, ஒயிட் கலர்ல இருக்கு, அது எப்படி காணாம போயிருது. ஓகே, ஒவ்வொரு டோரா திறந்து பார்ப்போம். ஓகே, வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியலப்பா. அங்க ஒண்ணு இருக்கு, பக்கத்துல போய் தான் திறக்க முடியுமா? ஓகே, இந்த ஒரு கீ இருக்கு, எடுத்துப்போம். ஓகே, அதை கொண்டு போய் கரெக்டா அந்த டோர்ல மாட்டோம். இது இருக்கு, நம்ம 6 கீ எடுத்துருக்கோங்க. சூப்பர். நானும் 4, 5 தான் எடுத்திருப்பேன் நினைச்சேன். அதுக்குள்ள 6, 7 கீ எடுத்துட்டோம். சூப்பருங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ஈஸியா எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்கலாங்க நம்ம. ஓ, அந்த கிளவிக்கு பின்னாடி வேற ஒரு இது இருக்கு பாருங்க. தூங்கும்போது அந்த கிளவி மேல ஏறி நடந்தா நம்ம அவளுக்கு தெரியாது போல. ஓகே, அந்த கிளவிக்கு பின்னாடி இருக்க கபோட அடுத்த ரவுண்டு தூங்கும் போது போய் பார்ப்போம். ஓகே, இப்போ கரெக்டா சீக்கிரட் இடத்துல ஒளிஞ்சுக்கலாம். கிளவி எந்திக்க போறா. எந்திரிச்சிட்டா. 92, 93 பாருங்க பெர்சன்டேஜ் ஓடிட்டு இருக்கு. அவ தூங்குறதுக்கும் டைம் போட்டுதான் தூங்குவீங்களாடா நீங்க உங்க ஊர்ல? ஐயோ காய்ஸ், அந்த கிளவி நான் சர்ச் பண்ற நேரத்துல நீங்களாம் ஒரு சின்ன உதவி. இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் டிங்டாங் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ்க்குலாம் லைக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இப்பதான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுவேன். ஓகே, அந்த கிளவி இன்னும் தூங்கலையாடி, நீ என்னடி பண்ற? நீ தூங்கிட்டேன்னு நினைச்சேன், இன்னும் தூங்காம சுத்திக்கிட்டே அலையுதுங்க. எங்க பாருங்க, மேல இருந்து என்னமா ஜம்பிங் டைவிங் எல்லாம் பண்ணுது. நம்ம கூட இப்படிலாம் பண்ண மாட்டோம், அது சூப்பரா பண்ணுது. ஓகே, இங்க ஒரு டோர் இருக்கு, இது திறந்து பார்ப்போம். அங்க இல்ல. ஓகே, இங்க இது இருக்குதா? இங்கேயும் இல்ல. இங்க இந்த ஒரு கீ இருக்குங்க, இது ஒரு கீ இருக்குது. சூப்பர். இந்த கீ எடுத்துக்கொண்டு மாட்டிட வேண்டிதான். ஓகே, இதோட 8வது கீ ஆச்சுங்க. இங்க 8 கீனா சூப்பரு. இன்னும் வெறும் 7 கீ தான். 7 கீ கண்டுபிடிச்சா போதும். அப்படியே இந்த டோரை ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன். திறந்து பாத்திர வேண்டிதான். இதுல ஒண்ணும் இல்ல. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்க இது இருக்குதா? ஓகே, இங்கேயும் ஒண்ணும் இல்ல. 63%. கிளம்பி தூங்குதலாம், நம்மள கீயை கண்டுபிடிக்க சொல்லுது. அதை தானடா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ட்வைங்கிறதுலதான் எனக்கு அடிவேரே கலக்குதப்பா. என்னப்பா பண்றது நாங்க? நீங்க படுத்துற பாட்டுல நாங்க என்ன பண்றோம்னே தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடமும் போயிட்டோமான்னு தெரியலங்க. இன்னும் கிச்சன் இருக்குது, கிச்சனுக்குள்ள போய் பார்க்கணும். ஓகே, டோர் அடைச்சு ரெடியா இருப்போம். ஏன்னா 90% வந்துட்டு இப்ப கிளவி எந்திரிச்சிருவா. அதனால நம்ம கரெக்டா போய் ஒளிஞ்சுக்கலாம். கிளவி எப்ப எந்திப்பான்னு தெரியாது, கரெக்டா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, கிளவி எந்திரிச்சிட்டுங்க. நம்ம தேடி மேல போகுது. நம்ம மேலதான் இருப்போம், எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேல வந்து கரெக்டா நம்ம தலைக்கு மேலதான் நிற்போம். அது பக்கத்துல வர உடம்புல கிட்டுக்கிட்டுன்னு ஆட்டம் கொடுத்துருதேன். இங்க பாருங்க, நம்மள அறியாமலே கிட்டுக்கிட்டுன்னு ஆடுறோம் நம்ம. அந்த அளவுக்கு முரட்டு கிளவியா இருக்குங்க. நம்ம ஊர் பாட்டிஸ் எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஊர் பாட்டிஸ் எல்லாம் குட். அவங்கள மாதிரி பேரன்களையோ பேத்திகளையோ பார்க்க முடியாது. இந்த கிளவிலாம் ரொம்ப மோசங்க. இங்க பாருங்க, எத்தா பெரிய கம்பு பாருங்க. இத வச்சு அடிச்சா நம்ம பொழைக்கிறதுக்காங்க. ஐயோ கடவுளே, பயங்கரமான கிளவியா இருக்குதப்பா.
இங்க பாருங்க எப்படி ஜம்பிங் டைவிங் எல்லாம் பண்ணுது. ஓகே வந்து தூங்கிட்டு இப்ப நேரம் நம்ம கிச்சன்ல தான் பாத்துட்டோம். எல்லா இடமும் செக் பண்ணியாச்சு. நான் பார்க்காத ஒரு இடம் கிச்சன் மட்டும் தான். கிச்சன் பாத்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்படி தப்பிச்சு போயிடலாம். அங்கதான் மிச்ச கீ எல்லாம் இருக்கும். ஓகே 7 கீ தான். வேகமா எடுத்து போட்டோம்னா சீக்கிரமா தப்பிச்சு போயிடலாம். ஓகே இந்த கீயும் போட்டாச்சு. அடுத்த கீயை தேடுவோம். இங்க எது இருக்குதா அப்பா? ஓகே இங்க ஒண்ணும் இல்ல. இங்க எது இருக்குதா? இங்கேயும் இல்ல. இங்க எது இருக்குதா? இல்ல. இங்கேயும் இல்ல. ஓகே இங்க ஐயோ பக்கத்துல தான் போகணுமா? ஓகே பக்கத்துல போய் திறப்போம். இங்கேயும் இல்ல. ஓகே இன்னொன்னு இங்க எதுவுமே இல்லையப்பா கீயே. என்னடா இது எனக்கு வந்த சோதனை. கிளைய வேற எந்திக்க போறா. ஐயோ தேடுவோமா வேண்டாமா ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்குங்க. கிளவிக்கிட்ட அம்புட்டுக்கிட்டோம்னா இவ்வளவு நேரம் கஷ்டப்படுறதுக்கே பிரயோஜனம் இல்லாம போயிடும். 9 கீ கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி 6 கீ தான். வேகமா கண்டுபிடிச்சோம்னா தப்பிச்சு போயிடலாம். ஓகே கிராண்ட்மா எந்திக்க போறாளாம். நம்ம ரெடியா இருக்கணுங்க. ஐயோ டோர் அடைக்காம இருக்கோம். டோர் அட நல்ல வேலைக்குங்க டோர் அடைச்சிட்டோம். இல்ல கிளவி உள்ள வந்து நம்ம ஒரே படா போட்டிருப்பா. ஓஹோ 5 நிமிஷத்துல மூச்சே வாங்கிட்டுங்க. நம்ம டோர் அடைச்சிட்டு வந்து நின்னோம். ஆனா டோர் அடைக்காம தான் இருந்திருக்கோம். ஓகே கிளவி இந்த போகுது. வாடி வாடி கிளவி சீக்கிரமா வந்து தூங்குடி. அப்பதான் நம்ம மிச்ச கீழெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். நீங்க எத்தனை கீ நான் கண்டுபிடிக்கணும் தெரியுமா? 6 கீ கண்டுபிடிக்கணும். அந்த தூங்க வந்துட்டு நினைக்கங்க. என்னடா படுக்காம பாத்துக்கிட்டு இருக்கு. நானும் தூங்க தான் வந்துட்டு நினைச்சேன். என்னடா இந்த கிளவி அங்கேயும் இங்கேயும் சர்ச்சிங் மோட்லயே இருக்கு. நம்ம எல்லாத்தையும் திறந்து வச்சிருக்கோம்ல அதான் எல்லா இடத்துலயுமே செக் பண்ணுதுங்க. அடடா அது தப்பு பண்ணிட்டோமாங்க. அடுத்து கரெக்டா அடைச்சிடணுங்க. திறந்து வச்சோம்னா கிளவி நம்ம கண்டுபிடிச்சிருவா. ஓகே மறுபடியும் கிச்சன்ல போய் பார்ப்போம். ஏன்னா அங்கெல்லாம் தேடியாச்சு. எல்லா ட்ரையும் திறந்துட்டோம். சூப்பரு. இந்த ஒரு கீ இருக்கு எடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் கரெக்டா அந்த புட்ல மாட்டுவோம். இந்த இதை நம்ம போட்டோம்னா அதுக்கப்புறம் 5 கீ தாங்க. ஈஸியா கண்டுபிடிச்சு தப்பிச்சு போயிடலாம். ஓகே இதை திறந்து பார்ப்போம். இங்க ஒரு கீ இருக்குமா? சூப்பருங்க. இங்க ஒரு கீ இருக்குது. ஓகே எடுத்துப்போம். ஓகே எடுத்தாச்சு. எதையும் போட்டா 4 கீ தாங்க. ஐயோ ஒரு 4 கீ தான். வேகமா கண்டுபிடிடா கைப்பில்ல. கண்டுபிடிச்சு நீ தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த கிளவியால உள்ள தடுக்கவே முடியாது. வேகமா போ 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 போ. இந்த கிளவி எந்திக்கிறதுக்குள்ள போ. ஏன்னா என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஆஹா ஏன்மா எந்திக்க போறாளாம். நான் பேசாம அந்த டேபிளுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாருனாங்க. ஓகே சூப்பரு. இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கலாம். ஓகே அந்த கிளவி எந்திக்கல. எந்திக்க போறான்னு தான் நினைக்கிறேன். ஓகே கிளவி அந்ததான் இருக்குது. இங்க இருந்து திறக்க முடியலையேங்க. அதை வேற. ஓகே கிளவி வந்துட்டாளா வரலையா? வரலையா வரப்போறா. ஓகே ஒளிஞ்சுக்கிடுவோம். நானும் ஒளிய முடியாதுன்னு நினைச்சேன். சூப்பரா ஒளிய முடியுது. அது வரைக்கும் சூப்பருங்க. அப்ப நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். கிளவின்னு எந்திக்கலையா? எந்திரிச்சிட்டாங்க பாருங்க. இப்ப நேரா நம்ம இருக்கிற இடத்துக்கு வருது பாருங்க. இந்த கிளவிக்கு தெரிதுங்க. அது வரவு நம்ம கை காலே கிடுக்கிடுன்னு ஆடுதுங்க. ஐயோ இந்த கிளவிய பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அடடா இந்த வயசுல இவ்வளவு கட்டுப்போப்பா இருக்கப்பா. நம்மளால இளமையிலே அப்படி இருக்க முடியல. முதுமையில நம்மளும் அப்படி இருப்போமான்னு தெரியல. பயங்கரமான முரட்டு கிளவியா இருக்கப்பா அது. கிளவி பாருங்க நம்மள எப்படி சர்ச்சிங் பண்ணுது. சர்ச்சிங் கிளவி என்ன நல்லா சர்ச் பண்ணு. நானும் அந்த கேப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ்லாம் கிடைக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும்னு எதிர்த்து நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட் செக்ஷன்ல எக்ஸ்ன்னு கொடுங்க. நீங்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதனால எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். அதனால கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எஸ்ன்னு கொடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கொடுத்து வச்சுக்கோங்க. லைக்கும் மறக்காம கொடுங்க காய்ஸ். ஓகே என்னடா இது ஒண்ணுமே இல்லையே காய்ஸ். ஐயோ கீ இருக்குன்னு நினைச்சு வந்தேனப்பான்னு ஒரு கப்போடு தான் இருக்கு. இதுல இன்னும் 3 கீ இருக்குமா என்னன்னு தெரியலையே. கிளவி எந்திரிச்சிட்டாளா எந்திக்கலையா? அவளுக்கு பயந்தே உயிர் பீதியில வாழுதோமப்பா. என்னடா அது எனக்கு வந்த சோதனை. ஓகே கிளவி நீ எந்திக்கல. தேடுவோமா வேண்டாமா? தேடுவோங்க. அப்படி வந்தா வந்து ஒளிஞ்சுக்கலாம். ஓகே இங்க இல்ல ஒரு கீ இல்ல. ஓகே இங்க எதுவும் கீ இருக்குதா? ஓகே கிராண்டி ஸ்பேக் அப்னா. ஓகே இங்க ஒரு கபோர்டு இருக்கு. அது போக அங்க ஒரு கபோர்டு இருக்கு. அங்கேயும் ஒளிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் கீ இருக்குதான்னு வேற தெரியல. கிராண்ட்மா கரெக்டா நம்ம இருக்கிற இடத்துக்கு தான் வருவா. வரா பார்த்தீங்களா? அவ உடம்பு எங்க இவ்வளவு ரத்தமா இருக்குது. ஒரு தீ குடிச்சிட்டாலோ என்னன்னு தெரியலையப்பா. உடம்பு இவ்வளவு ரத்தமா வச்சிருக்கிறா. அவ பாருங்க கிளை வரும் நம்ம கை கால்லாம் கிடுகிடுன்னு ஆடுதுங்க. மோசமான கிராணி. இந்த மாதிரி கிராணி நான் பார்த்ததே இல்லை.
மோசமான கிளவியா இருக்கப்பா, கிளட்டு கும்பலு. ஓகே, தூங்குடி போய் கிளவி கிளவி சீக்கிரமா தூங்கு. நீ தூங்குனாதான் நான் கீயை கண்டுபிடிச்சு தப்பிச்சு போக முடியும். இன்னொரு 3 கீ தாங்க, ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். பாத்தீங்களா, மாடிக்கே போகலையே இந்த கிளவி. நம்மள கீழே தான் தேடுது, நம்ம மாடியில இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. வாசனை மாடியில இல்ல போல, அதன் கீழே பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ரூமே சுத்தி சுத்தி வருது பாருங்க, 2 தடவை 3 தடவை. ஐயோ, இந்த கிழவிக்கு எல்லாம் தெரியுதப்பா. கே படுக்க போறா, படுத்துட்டாங்க. இப்ப போய் நம்ம நேரா கபோர்ட்ல ஃபுல்லா சர்ச்சிங் பண்ணிடுவோம். சர்ச்சிங் டாய், சர்ச்சிங் கீ. எங்க அப்பா இருக்கு. ஓ, அதுக்குள்ள ஒரு கீ இருக்குங்க, சூப்பரு. கே எடுத்துப்போம், கொண்டு வச்சுட்டு வந்துருவோம். இதை வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸிங்க, 2 கீ தான். அந்த 2 கீயும் கண்டுபிடிச்சோம்னா நம்ம தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இங்க எது இருக்குதா? ஒண்ணுமே இல்லையங்க, 2 டோர் தான் இருக்கு. இந்த 2 டோருக்குள்ள 2 கீ இருந்துச்சுன்னா சூப்பருங்க. இன்னும் 1 கீ தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா தப்பிச்சு போயிடலாம். ஓகே, இந்த கீயும் கொண்டு போய் மாட்டிடுவோம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு பூட்டு தாங்க, இதுக்குள்ள கீ மட்டும் கிடைச்சிட்டுனா போதுங்க, நம்ம தப்பிச்சு போயிட்டே இருக்கலாங்க. கிளவி எந்திக்க போறான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒரே ஒரு கபோர்டு தான், அதை மட்டும் திறந்து பாருடா கைப்பிள்ள. ஐயோ, கிளம்பி எந்திக்க போறாளாம். போய் ஒளிஞ்சு கூட அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பிறகு வீணா போயிரும். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு கீ தான், கண்டுபிடிச்சிட்டுனா போதும். ஓஹோ, கிராண்ட்மா வேக்கப்னு. ஓஹோ, கிளவி நீ எந்திரிச்சிட்டியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன் நானு, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஓகே, நான் தப்பிச்சு வெளியே போயிட்டு போலீஸ் போட்டு வந்து உன்னை பிடிச்சு கொல்லுறேன். கிளவி தூங்கிட்டாளா? ஐயோ, தூங்கல ஒளிஞ்சுக்கோ. ஆனா கிளவி தூங்கிட்டா நினைச்சு வெளியே வந்துட்டாங்க. ஐயோ, இந்த கிளவிக்கு வாசனை அடிச்சு வேகம் வருது பாருங்க. ஐயோ, இந்த கிளட்டு போய் எங்கதான் இருக்கான்னு வாராங்க. ஐயோ, உனக்கு கொல்லாம் விட மாட்டேன்ட்டு வராங்களே கிளவி. இந்த கிளவி தூங்கிட்டானா போதுங்க, இந்த 1 கீ தான் கண்டுபிடிச்சு தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே, எல்லா பக்கமும் இந்த ஒரு டோர் மட்டும் பார்க்கணும். ஓகே, இங்க எது இருக்குதா? இங்க ஒண்ணும் இல்ல. ஓகே, இப்ப எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மாடியில தான் போய் பார்க்கணுங்க. நான் கீரை எல்லாத்தையுமே திறந்து பார்த்துட்டோம். அப்பல நம்ம அரையங்கரமே பண்ணதுனால இப்ப ஃபுல்லா பார்க்க வேண்டியதா இருக்குங்க. எல்லாத்தையுமே ஒழுங்காவே திறந்து பார்க்காம விட்டுட்டோம். ஓகே, இங்க எது இருக்குதா? இல்ல. இங்க எது இருக்குதா? ஒரு பக்கம் இல்ல. இந்த கபோர்ட்லாம் திறந்தே பார்க்கலாங்க. ஓகே, இங்க இருக்கான்னு பார்ப்போம். இங்க இல்ல. ஓகே, அது அந்த பக்கம் ஒண்ணு இருக்குது, அதையும் திறந்து பார்க்கலாம். இந்த பக்கமும் இல்ல. இந்த பக்கமும் இருக்குதா? இல்ல. சூப்பர், ஒரு பக்கமும் இல்லை. எங்க 1 கீ தாங்க, அந்த 1 கீ நான் எங்க போயிடா தேடுவேன். ஏன்டா அப்படி என்ன சோதிக்கிறீங்க? ஓகே, இதை அடைச்சு பார்ப்போம். நம்ம அப்பல ஒழுங்கா பார்க்கல, இங்கேயும் இல்ல. இதே மாதிரி மற்றதுகளையும் இருக்காங்க, பார்த்துட்டு வருவோம். இன்னும் 1 கீ தான் கிளவி, நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படி தூங்கிக்கிட்டே இரு. என்னடா அது இப்படி நான் வந்து வசமா விட்டுக்கிட்டேனே, கிராணி எந்திக்க போறாளாம்ல. ஓகே, நம்ம போய் ஒளிஞ்சு கொடுப்போம். 1 கீழே மாட்டிக்கிட்டோம்னா போச்சுங்க, டோரெல்லாம் அடைச்சிக்கிட்டு ரெடியா இருப்போம். கிளவி இப்ப எந்திக்க போறா, எந்திரிச்சிட்டா நல்ல வேலைக்கு கரெக்டா வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா கிளவி இப்ப நம்மள பிடிச்சிருப்பா. கிளவி வாடி மேல வாடி. இப்ப நான் கரெக்டா இருக்கிற ரூமுக்கு தாங்க வருவா. சொன்னா நான் இருக்கிற ரூம் கிட்ட வந்து பாக்காளா, இங்கதான் வாசனை அடிக்குதுன்னு சொல்றா. ஹே பொடி போயிலு, உன் வாசனை இங்கதான் எங்கேயோ அடிக்குது, நீ இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு கண்டிப்பா நான் கொல்லாம விட மாட்டேன். ஐயோ, இந்த கிளவி கிட்ட வந்து நான் அம்சமா அம்பிட்டுக்கிட்டேனே, என்னதான் பண்ண போறேனோ தெரியலையப்பா. ஓகே, கிளவி தூங்குடி. நம்ம என்னங்க பண்றது? தூங்கிட்டாங்க. ஓடுறா கைப்புல, ஓடுறா. ஓகே, வந்துட்டோம். இப்ப எல்லாத்தையும் அடைச்சுப்போம். கீ இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ, நம்ம ஒண்ணு திறந்தா அது ஒண்ணு திறக்குது. என்னடா அது எனக்கு வந்த சோதனை. கீ க்ளோஸ் பண்ணுங்கப்பா. கீ இதை திறந்து பார்ப்போம். இங்க ஒண்ணும் இல்லையா? ஓகே, சூப்பரு. இந்த பக்கம் இருக்கான்னு பார்ப்போம். இந்த பக்கம் இங்க இல்ல. இங்க எது இருக்குதா? சூப்பருங்க, இந்த தாங்க இருக்குது. இதை கொண்டு போய் எடுத்து திறந்துட்டு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, சச்சி இப்போ பூட்ல போட வேண்டியதான், திறக்க வேண்டியதான். ஓகே, ஃபைன் த எக்ஸிட். சூப்பர். இப்ப இதுக்கு அப்புறம் எக்ஸிட் தரணுமா? என்னடா இது சித்திரமா கட்டுறாங்க. ஐயோ, ஓடுறா கைப்புல, நிக்க கூடாது. டேய் பொடிப்பையிலே, தப்பிச்சியா போறா? உன்னை பிடிச்சு நான் இப்ப என்ன பண்றேன் பாரு. உன்னை பிடிச்சி சூப் வைக்கிறேன்டா. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலாம் நான் நினைச்சேன். ஐயோ பாட்டி, என்னை விட்டுருங்க, தெரியாம உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்தா சொல்லுங்க. ஓஹோ, நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சியா? உன்னால எக்ஸிட்ட கண்டே பிடிக்க முடியாது குட்டி பையா. உன்னை பொண்ணு சூப் வச்சு குடிக்கிறது தான் உறுதி.
ஐயோ, இந்த கிளவி வேற இப்படி சொல்லுதுங்க. நம்ம எப்படிங்க தப்பிக்க போறோம்? காய்ஸ், நம்ம எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதான் வழி போல. ஓகே காய்ஸ், சூப்பரா தப்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேற ஒரு வீடியோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா, பாய், see you guys, bye.